இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம் எமோஷனல் ட்ராமா மூவியா இருந்தா கூட, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே ஒரு பக்கம் விடுங்க. எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இந்த படம் நின்னுச்சுன்னு சொல்லுவேன். பசுபதிலாம் கிளைமாக்ஸ்லாம் அந்த போலீஸ்கார்ட்ட பேசக்கூடிய சீக்வென்ஸ்லாம் டாப் நாச்சா இருக்கும். பசுபதிக்கு இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமா இருக்கும். துருவிக்ரம் அந்த படத்திலே மொத்தமா 20 நிமிஷம் கூட பேசியிருப்பாரான்னு தெரியல. மொத்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ்லயே ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த இளைஞனோட வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு துருவிக்ரம் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்கான்னு தான் சொல்லுவேன். இத தவிர கொடுத்த ரோல எல்லாமே நீட்டா பண்ணியிருந்தா கூட, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கதைக்களம் போகும்போது நெறைய சீக்வென்ஸ் ரிப்பீட்டட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அத மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருந்தா, இன்னமுமே இந்த படம் பெட்டரா இருந்திருக்கும். மாரி செல்வராஜ பொறுத்தவரைக்கும் ஜாதின்னு போட்டு ரொம்ப திணிக்க மாட்டாரு. வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஜாதி எந்த அளவுக்கு டாமினேட்டா இருக்குன்றத பார்த்தீங்கன்னா, அழகாவே கன்வே பண்ணியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த படம் மாரி செல்வராஜோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் தான் சொல்லுவேன். வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்த ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படத்துல பெருசா அடல்ட் கன்டென்ட் எதுவும் இல்லன்னா கூட ரத்தம் தெறிக்கக்கூடிய சில சீக்வென்ஸ் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்த பாருங்க. நீங்க குடுக்கக்கூடிய அந்த 2 1/4